நான் ஒரு பவுல் எடுத்துங்க. கோதுமை மாவு 1 கப்புங்க. அதே கப்பில் வந்து நான் அரிசி மாவு வந்துங்க 1/2 கப்புங்க. 1/4 கப்பு வந்து நான் ரவா போட்டிருக்கிறேங்க. அது கூட வேங்க நான் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகங்க, 1/2 டீஸ்பூன் வந்து நான் மிளகுங்க, பச்சை மிளகா நான் பொடி பொடியாக 2 மிளகாய்ங்க, கருவேப்பிலை தலையும் பொடி பொடியாங்க. பாருங்கள், நான் ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு பெருவெங்காயத்தை வந்து நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேங்க. நான் நான் 1/2 டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாங்க மஞ்சத்தூளுங்க. இது நம்ம நல்லா கலக்கிக்கலாங்க. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க, கட்டி இல்லாதீங்க. இந்த மாதிரி நான் கலக்கிக்கிட்டேங்க, தண்ணியாக கலக்கிக்கிட்டேங்க. நீங்கள் வந்து 1 கப் மாவுக்கு வந்து நீங்கள் 4 கப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நம்ம நல்லா மெலுசாக ஊற்றுறோங்க ரவா தோசைங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இது நம்ம ரவை போட்டுருக்கிறோம்லங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுங்க இருக்கட்டுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. நான் சின்ன மூடிய தேங்காய்ங்க, அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டுங்க, வெறும் வெள்ளையாக இருக்கிறத மட்டும் தேங்காயை நான் 1 கப் போட்டிருக்கிறேங்க. பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலைங்க. பாருங்கள், 2 பூண்டுங்க, ஒரு சின்ன துண்டு வந்து நான் இஞ்சிங்க, ஒரு சின்ன வெங்காயம் ஒன்றுங்க, 2 பச்சை மிளகாய்ங்க, கருவேப்பிலை தலைங்க. இதுக்கு தேவையான நம்ம சால்ட்டுங்க. இதை நாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நான் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாங்களா. நான் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தலையெல்லாம் போட்டுங்க நல்லா கெட்டியாங்க நான் இந்த சட்னி தாளிச்சிட்டேங்க. நான் இப்போ நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுங்க, லைட்டாக நம்ம தண்ணி போட்டுக்கலாங்க. தண்ணி போட்டுட்டுங்க நம்ம அப்படியே தொடச்சிட்டுங்க. பாருங்க, நான் இந்த அப்படியே கலக்கி விட்டுங்க மாவை தோசைக்கு. கேப் இல்லாத ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நான் ஊற்றிட்டுங்க. இது மேலே நம்ம இட்லி பொடி தூவிக்கலாங்க. இது நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இதுக்கு கொஞ்சம் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாங்க. அடுப்பு கம்மியிலேயே வச்சுக்கோங்க. இது நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இந்த மாதிரி நான் தோசை சுட்டுட்டுங்க. நான் இதை எடுத்துடலாங்களா. நம்ம இன்ஸ்டன்ட் கோதுமை ரவா தோசை சூப்பராக நம்மளுடைய இன்ஸ்டன்ட் கோதுமை ரவா தோசை வந்திருக்குதுங்க. நான் இதே மாதிரி எல்லாம் ஊற்றி எடுத்துடுறேங்க.